ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்டின். காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு வணக்கம். இன்னைக்கு எஸ்கேவோட பர்த்டே. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய 40வது நாள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய படங்களை நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த படங்களோட அப்டேட் அப்படின்றது தான் வரிசையாக வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் எஸ்கேவோட 25 பராசக்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்துட்டு சுதா கங்காரா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணி வாழ்த்து ஒரு பக்கம் தெரிவிக்க, இன்னொரு பக்கம் எஸ்கே 23 அதாவது ஏஆர் முருகதாஸ் டிரெக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த எஸ்கே 23 படத்தோட டைட்டில் வந்துட்டு மதராசி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் மட்டும் இல்லாது நிறைய லாங்குவேஜில் வெளிவர போவதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழில் மதராசி அப்படின்னும் ஹிந்தியில் தி மதராசி அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமரன் படம் வெற்றிக்கு அப்புறமாக சிவகார்த்திகேயனோட கெரியர் அப்படின்றது உச்சத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அமரன் படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருந்தாலுமே இந்த அமரன் மூவி தான் அவருடைய கெரியர்ல ஒரு பேசப்படக்கூடிய மூவியாக மாறுச்சு அப்படின்றது தான் இங்க உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்கே 23 வந்துட்டு யாரோட டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸோட டிரெக்ஷன் தான். அதே போல இந்த படத்திற்கு யார் இசையமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் தான். அதே போல இந்த படத்தோட போஸ்டரும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த போஸ்டரோட எதிர்பார்ப்பு அப்படின்றது ரசிகர்களோட மத்தியில வேற லெவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனை தொடர்ந்து அமரன் மூவி அப்படின்றது பயோபிக் தான். அதுக்கப்புறமாக இந்த பராசக்தி மூவி பாத்தீங்க அப்படின்னா அதுமே வந்துட்டு ஒரு இந்தி திணிப்பு ஸ்டோரி பேஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால அதுமே ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களத்தில் எஸ்கே அவர்கள் நடிக்க இருக்காரு. அது வந்து எஸ்கேயோட ரசிகர்களை தாண்டி ஆடியன்ஸோட மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏஆர் முருகதாஸோட டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கக்கூடிய எஸ்கே 23ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மூவியோட டைட்டில் வந்துட்டு மதராசி. ஸோ ஒரு பக்கம் மதராசி, இன்னொரு பக்கம் வந்துட்டு பராசக்தி, இதுக்கிடையில எஸ்கே 24ன்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய அப்டேட்டும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வெளியாகிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட்டும் இன்னைக்கு வெளிவரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் அமரன் படத்தோட அந்த வெற்றி விழா, அதாவது அமரன் படம் வந்து 350 கோடிக்கு மேல வசூலாகி இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதனுடைய வெற்றி விழா சக்சஸ் மீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு சென்னையில ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து நடைபெற்றிருக்கு. அந்த ஒரு விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுனது தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்துட்டு விஜய் டிவிக்குள்ள என்ட்ரானாரு. அதுக்கப்புறமாக விஜய் டிவில நிறைய ஷோஸை வந்துட்டு ஆங்கர் பண்ணாரு. ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு கமெடியனா வந்து நிறைய படங்கள்ல களமிறங்கினாரு. ஒரு சில படங்கள்லாம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இல்லாட்டி ஒரு தம்பி கேரக்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல தான் நடிச்சாரு. அதுக்கப்புறமாக தான் ஆக்டரா ஒரு சில படங்களை நடிச்சிருந்தாலுமே அந்த அளவிற்கு அந்த படங்கள்லாம் பேசக்கூடிய படமாக மாறுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஆஃப்டர் தட்டுக்கு அப்புறம் அமரன் ஒரு மூவில நடிச்சாரு பாருங்க, அந்த மூவி தான் வந்துட்டு 350 கோடிக்கு மேல வசூல் கலெக்ஷன் பெற்று அதுக்கப்புறம் நல்ல ஒரு விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு கலெக்ஷனை தட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் நடிக்கக்கூடிய படங்களை தாண்டி இப்போ கமிட் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்குமே வந்துட்டு இந்த வசூல் அப்படின்றது, வசூல் மீன்ஸ் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த சம்பளம் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றதான் உண்மை. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 கோடிக்கு மேல அவர் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற ஒரு விதமான தகவல்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு அமரன் பட வெற்றி விழாவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு முறைப்படி வந்து சம்பளம் கொடுக்கறது இல்லை. ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மூவி ரிலீஸ் ஆகும்போது அதுக்கப்புறமாக அது அந்த அளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷனை ஈடு கட்டலை அப்படின்னா கொடுத்த அமௌண்ட்ல இருந்து பாதி வந்து ப்ரொடியூசர் வாங்கிட்டு போயிடுறாங்க, புடுங்கிட்டு போயிடுறாங்கன்ற விஷயங்கள் தான். ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அதாவது அமரனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிரின்ஸ் அப்படின்ற ஒரு மூவிலையும் அதுக்கப்புறம் அயலான் மூவியும் ரொம்ப ஃபிளாப் ஆனிச்சு. ஸோ அந்த மூவிஸ்க்கு தான் ப்ரொடியூசர் வந்து சேலரி கொடுக்கலையா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு இன்டைரக்டாக சொன்னதுனால யாரை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் தானே அவர் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ மூவிஸ் நடிச்சிருந்தாலுமே அந்த மூவிஸில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்றதெல்லாம் அவர் ஷேர் பண்ணல. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால நான் இந்த மூவியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிவி கூட ஜெயிலர் 2க்கு அப்புறமாக அந்த படக்குழுவினருக்கு வந்துட்டு சம்பளத்தையுமே தாண்டி ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கிஃப்ட்
ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த மூவிலையும் வந்துட்டு அதாவது நிலவுக்கு என்மேல் நடிக்கும் அந்த ஆடியோ லான்ச்ல ஜிவி பேசியிருப்பாரு. அதுல வந்துட்டு இந்த படம் வந்து நல்லபடியா வரும் அப்படின்னு நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறமாக அந்த நிலவுக்கு என்மேல் நடிக்கோவத்தோட ப்ரொடியூசர் யாரு கேட்டிங்க அப்படின்னா நம்ம தனுஷ் வந்துட்டு சேலரி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. காமனா வந்துட்டு எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு இன்டைரக்டா தான் சொல்றாங்களே தவிர டைரக்டா வந்துட்டு இவங்க நேமை வந்து சொல்லல. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து யாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. இந்த அமரன் படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கமலஹாசன் தான். இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் இந்த மூவி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ கமலே வந்து சொல்லியிருப்பாரு, அவர் நடிச்ச விக்ரம் இந்தியன் 2க்கு கூட இந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட மேடை அப்படின்றது அமைக்கப்படலை, ஆனா அமரனுக்கு வந்துட்டு இது வந்து உருவாகி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமாக சிவகார்த்திகேயன் வந்துட்டு நான் நடிச்ச பல படங்களுக்கு வந்துட்டு பாதி படங்களுக்கு சேலரி இல்லாம கூட முறைப்படி அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லாமவே நான் நடிச்சிருக்கேன். ஆனா இந்த அமரன் படத்துல வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு பேமெண்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அழகா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நானே வியந்து பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த அமரன் மூவி வந்துட்டு கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல வசூலானதுனால நம்மளுடைய அஜித்தோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அமரன் மூவியே வந்து தூக்கி சாப்பிட்றோம் எங்க தலையோட விடாமுயற்சி ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்று இருந்தாலுமே செகண்ட் வீக் வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் கூட ஆகல. தியேட்டர்ஸ்ல அங்கங்க வந்து ஒரு காலி பிளேஸை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் இப்போ வரைக்குமே ஒரு 100 கோடி ரூபாய் கூட வசூல் ஆகல விடாமுயற்சி ஃபிலிமுக்கு. ஸோ அதனால இங்கிட்டு நம்ம எஸ்கேவோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க அப்படியாடா சொன்னீங்க, எப்ப பாரு படமே ஓடல, அதுவும் இல்லாம ஒரு 100 கோடி கூட நீங்க வசூல் பண்ணல, 200 கோடியை கூட அஜித்குமார் அவர்களுடைய கெரியர்ல தொடல அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் தட் லாஸ்ட் இயர்ல வந்துட்டு விஜயோட கோட் படத்துக்கு அப்புறமாக சிவகார்த்திகேயனோட அந்த அமரன் படம் தான் வந்து அதிகமான வசூலை பெற்றிருக்கிறதுனால சிவகார்த்திகேயன் அவர்களை வசூல் நாயகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பராசக்தி ஃபிலிமுக்கு முன்னாடியே வந்துட்டு கமிட்டான ஆக்டர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சூர்யா தான். சூர்யா இந்த படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட பேர் வந்துட்டு புறநானூறு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமாக சுதா கொங்காராவுக்கும் சூர்யாவுக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள்னால அந்த டீம்ல இருக்கக்கூடிய அந்த டீம்மேட்ஸ் படக்குழு எல்லாமே வந்து ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து துல்கர் சல்மான், நஸ்ரியா இவங்கெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ பராசக்தி ஃபிலிம்ல வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நிறைய ஆக்டர்ஸ் நிறைய அதுக்கப்புறம் கோ ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒட்டுமொத்தமாகவே அந்த படக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நடிகர்கள்லாம் மாறிட்டாங்கன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் பர்த்டே இல்லையா, அதனால நம்ம சுதா கொங்கார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் நடிச்ச இந்த SK25 பராசக்தி ஃபிலிம்ல இருக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பு தளத்துல இருந்து ஒரு வீடியோ வந்துட்டு ஒஃபிஷியலா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சுதா கொங்காரை வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த மாதிரி நடிப்புகளை வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிப்பை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லுக்குலேயே வந்துட்டு சிவகார்த்திகேயன் அப்படியே கேப்சர் பண்ணி அவருமே நடிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நொடியும் எப்படி வந்துட்டு தத்ரூபமா செதுக்குறாங்கயா சுதா கொங்கார் அவர்கள் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது சூர்யா சார் வந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா வந்து இதில் நடிச்சிருந்தாரு அப்படின்னா கங்குவால அந்த பிடிக்காத இடத்தை வந்துட்டு இந்த பராசக்தியில வந்து பிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம சூர்யாவோட அந்த கங்குவா படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் சூர்யா இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரியலிஸ்டிக்கா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு படம் ஃபிளாப் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு ஆக்டர் கிடையாதுங்க, அந்த படத்தோட டைரக்டர் தான். ஏன்னா ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு பேசப்படுதோ அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட சக்சஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ கங்குவா பொறுத்தளவுல அந்த ஸ்டோரி பேஸ்டு ஓகே அப்படின்னாலுமே இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தான் எல்லாருமே வச்சாங்க. ஸோ சிவா சாருக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலாக படங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கூட அவர் இன்னொரு படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காரு. இந்தியன் 3 வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கமலஹாசன் வந்துட்டு தக்லைஃப்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆஃப்டர் தட் வந்து அந்த மூவில நடிக்க போறாரான்ற ஒரு விஷயங்கள் தெரியல. ஸோ வந்து டிரெக்டருக்கு தான் அவருடைய கெரியரில் அந்த ஒரு இடம் அப்படின்றது காலியாகுமே தவிர ஆக்டருக்கு வந்துட்டு அது வந்து எம்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் கங்குவால சூர்யாவோட நடிப்பை பார்த்து யாருமே வந்துட்டு குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேவை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி திறமையான ஆக்டர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் நடிக்கணும்னு சொல்லிட்டு அதை நல்லது பண்ணாலும் 4 பேர் பேச தான் செய்வாங்க, கெட்டது பண்ணாலும் 4 கான்ட்ரவர்சரி வரதான் செய்யுன்ற மாதிரி ஆன விஷயங்கள் தான் எங்கள் சினிமாவில் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்துட்டு சூர்யாவோட அந்த ரெட்ரோ மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு சாங்குமே வந்து ஆடியன்ஸோட மத்தியில் நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு
அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமாக சூர்யா 44, இப்போ 45, அதாவது வெற்றிமாறன் காம்போல வாடிவாசல் அப்படின்ற ஒரு படத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அதனுடைய படப்பிடிப்பு பணிகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறமாக 46ஓட அப்டேட் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு மலையாள டிரெக்டர் கூட ஒரு மூவி பண்ண போறதாக ஒரு அப்டேட்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம பர்டிகுலர் ஸ்டேஜை பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுக்கு ஸ்டில் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் அவர் வந்து பிஸி தான். ஏன்னா அவர் வந்து 3-4 படங்கள் வந்துட்டு கமிட் ஆகிட்டாரு. ஸோ அந்த ஒரு படத்துல ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஒரு சில படங்கள் ஃபிளாப் ஆகுமே தவிர அதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு அவங்களோட கெரியருக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஸோ எக்ஸாம்பிள் வித் இதை நம்ம வந்து சூர்யா சாரை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவருடைய அந்த ஒரு நடிப்பு அப்படின்றத அதிகமாக ஆர்வமாக காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சூர்யா 45ஓட வாடிவாசல் போஸ்டர்ஸை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க, சூர்யாவாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க ஒரு சில ஃபியூ மூவிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு ஆடியன்ஸ், அதாவது ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு உருவாகிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம எஸ்கே வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரானாரு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் எஸ்கே வளர்ந்துட்டாரா அப்படின்னா அது உண்மைதான். ஏன்னா இந்த அமரன் படத்தோட இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது ஒரு காரணத்துக்காக இவ்வளோ ஒரு வெற்றி அப்படின்றது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதே போல் இப்போ சூர்யா அவர்களுக்கு வாடிவாசல். ஸோ அது வந்து வாடிவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஜல்லிக்கட்டு பேஸ்ட் ஸ்டோரி தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பாரம்பரியமான தமிழ்நாட்டில் பாரம்பரியமான கலையாக இருக்கட்டும், விளையாட்டு வந்துட்டு ஜல்லிக்கட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல வெற்றிமாறன் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கதைக்களம் அப்படின்றது அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து வெற்றி படம் தான். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட கெரியரில் 45 அப்படின்றது ஒரு முக்கியமான படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அதிகமானுச்சு அப்படின்னா அமரன் படத்தோட கலெக்ஷன் இது வந்து அதிகமாக கலெக்ஷன் பெற்றது அப்படின்னாலுமே சூர்யாவோட கங்குவா அந்த ஃபிளாப்லாம் மறைஞ்சிடும். ஸோ ஒரு ஆக்டர்ஸ்க்கு அடுத்தடுத்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே தான் அவருடைய சக்ஸஸை பேசும் அப்படின்றது இங்கே உண்மை. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மூவி எப்படி இருக்கு, இந்த மூவியில் அவங்களோட நடிப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத. ஸோ இது போல சினி அப்டேட்ஸ் மற்றும் மூவி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.